இசையை பொறுத்த வரைக்கும் அது நான் சொன்ன மாதிரி தான் இளையராஜா. அது அதில் இளையராஜா சார் போய் பார்த்து நான் நடத்துகிறேன். பாதாரணி சகோதரி வந்து எங்கள் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மியூசிக் அமைச்சிருந்தாங்க. அவங்க உடம்பு சரியாமல் இருந்தபோது கூட நிறைய கரெக்ஷன்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. அது சார்ந்து நான் போய் அவரை போய் அது தேங்க் பண்ண போயிருந்தேன். அப்போ நான் மறைஞ்சிட்டாங்க. அவங்க மறைஞ்சதுக்கப்புறமேட்டு சாரை போய் பார்த்தேன். நான் சொன்னேன், சார் உங்களுடைய பாட்டுக்கு நான் குளிக்கும்போது கூட உங்கள் பாட்டு போட்டு தான் சார் நான் கேட்பேன். சிரிப்பார். அப்போ பாத்தீங்களா, நான் ஒரு படம் ஒன்று இது பண்ணிட்டு இருக்கேன், விஜயகாந்தோடைய பையன் நடிச்சிருக்க படம் ஒன்று, இப்போ ரீதக்கணிமன் வந்து பார்க்குறீங்களா அப்படின்னாரு. சரி வாங்க சார். அப்போ என் கூட வந்தாங்க சார், என் கூட வந்தாங்க, அவங்களும் அப்படி வர சொல்லுங்க அப்படின்னு. சார் அவங்கள வெளியே வழியாக அந்த பக்கம் வந்தாங்க. என்ன மட்டும் ரூம் வழியாக கூட்டிகிட்டு போனார். சரி. அப்போ ஒரு ஹாலை கடந்து போகும்போது ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு பெட் இது மாதிரி இருந்துச்சு கீழே. பெட் அந்த பெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அவருடைய ஹார்மோனியம் பெட்டி. அவர் போயிட்டே தான் முன்னாடி போனார், நான் மட்டும் அதை போய் அவர் தொட்டுட்டு அவர் அந்த படத்துக்கான ரீரெக்கார்டிங் வந்து உட்காந்து அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தார். நான் பக்கத்தில் உட்காந்து மானிட்டர் நான் பார்த்துட்டே இருந்தேன். அது எப்படி அந்த ஏதோ சண்டை சீன் ஏதோ ஒன்று சேர்க்கான பேக்ரவுண்ட் மியூசிக் இது போட்டிருந்தார். அதை பார்த்துட்டு தான் எனக்கே ரொம்ப சரி சார் நான் கிளம்ப சார், நீங்கள் பாருங்க சார், ஏன் கொஞ்சம் இருங்களேன் அப்படின்னா. இல்லைங்கய்யா நான் ரொம்ப சந்தோஷம் பார்த்தது.